நேற்று சாயங்காலம் கொஞ்சம் காயெலாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த காயெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வெள்ளரிக்காய், இது வாழைக்காய், அந்த சாம்பார் வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. சாம்பார் வெங்காயம் 1 கிலோ 90 வாங்கிட்டு வந்தாங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு சில நேரம் ரேட்டு அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரம் கம்மியாக இருக்கும். நான் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும்போது வந்து கம்மியாக யூஸ் பண்ணிப்பேன். ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நிறையா யூஸ் பண்ணிப்பேன். சாம்பார் வெங்காயம் வந்து ரொம்ப சத்து. குழம்புக்கெலாம் போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால. அப்புறம் இந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. மாம்பழம் சீசன் முடிய போகுது. இந்த மாதம் வரைக்கும் தான் மாம்பழம் வரும். ஒரு சிலர் வந்து இதுவரைக்கும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதுனால உடம்புக்கு கெடுதுன்னு வாங்கி சாப்பிடாம இருந்திருப்பீங்க. இனிமேல் பறிக்கிற மாம்பழம் வந்து காய் வந்து நல்லா முத்தி பறிப்பாங்களா, அதனால் பறித்து சும்மா வச்சாவே பழுத்துரும். அதனால் வந்து தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். மாம்பழம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல சத்தும் கூட. நேற்று சாயங்காலம் கொஞ்சம் காயெலாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அந்த காயெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வெள்ளரிக்காய், இது வாழைக்காய், அந்த சாம்பார் வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. சாம்பார் வெங்காயம் 1 கிலோ 90 வாங்கிட்டு வந்தாங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு சில நேரம் ரேட்டு அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரம் கம்மியாக இருக்கும். நான் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும்போது வந்து கம்மியாக யூஸ் பண்ணிப்பேன். ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நிறையா யூஸ் பண்ணிப்பேன். சாம்பார் வெங்காயம் வந்து ரொம்ப சத்து. குழம்புக்கெலாம் போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால. அப்புறம் இந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. மாம்பழம் சீசன் முடிய போகுது. இந்த மாதம் வரைக்கும் தான் மாம்பழம் வரும். ஒரு சிலர் வந்து இதுவரைக்கும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதுனால உடம்புக்கு கெடுதுன்னு வாங்கி சாப்பிடாம இருந்திருப்பீங்க. இனிமேல் பறிக்கிற மாம்பழம் வந்து காய் வந்து நல்லா முத்தி பறிப்பாங்களா, அதனால் பறித்து சும்மா வச்சாவே பழுத்துரும். அதனால் வந்து தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம். மாம்பழம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல சத்தும் கூட.